தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, நீர் ஒருவரே இரட்சகர், உம்மை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக பலியாக கொடுத்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வார்த்தை சங்கீதம் 96:2-3 இப்படி சொல்கிறது: கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜானங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த இரட்சிப்பை அறிவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சரியான வார்த்தைகளை பேச எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்களை நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாசல்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்கள் வாழ்வில் எங்களுக்காக செய்த, எங்களுக்கு உதவி செய்யும்படி நீர் செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் ஜீவிக்கிற தேவன், எங்கள் மேல் கரிசனை உள்ளவர், எங்களை குறித்து யோசிக்கிறவர், எங்கள் மீது அன்புள்ளவர், இந்த உலகத்தின் மக்கள் மீது அன்புள்ளவர் என்பதை எடுத்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய வழிகளை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கட்டும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். மக்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலனை கொடுக்கட்டும். மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களுடைய வாழ்வில் உம்முடைய நல்ல கரம் எப்போதும் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். நாங்கள் போகிற இடங்கள்லாம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்போதும் எங்கள் மீது தங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களை செழிக்கச் செய்கிறீர், வெற்றி பெறச் செய்கிறீர், எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்கள் நல்ல தகப்பன். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், ஒரு மதிலை தாண்டுவோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.